எண்ணும் எழுத்தும். வகுப்பு 5 அறிவியல் உணவு. அனைவருக்கும் வணக்கம். இக்கல்வி ஆண்டின் 2ஆம் பருவத்திற்கான அறிவியல் பாடத்திற்கான காணொளி இது. இந்த காணொளியில அறிவியல் பாடத்தில் ஆகா அறிவியல் மற்றும் 4 செயல்பாடுகளை வகுப்பறைக்கு எப்படி கொண்டு செல்லலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஆகா அறிவியல். இந்த ஆகா அறிவியல் சோதனை மிளகுகள் கலப்படமுள்ளவையா கலப்படமற்றவையா என்பதை சோதித்து பார்ப்பது போன்று கொடுக்கப்பட்டிருக்கு. 2 மாணவர்களை அழைத்து ஒரு மாணவனை கண்ணாடி குவளையில் நீரை ஊற்ற சொல்லணும். மற்றொரு மாணவனை குவளையில் உள்ள நீரில் மிளகுகளை போட சொல்லணும். அனைத்து மாணவர்களையும் உற்று நோக்க சொல்லணும். ஆசிரியர் கேள்விக்குறி பதாகையை உயர்த்தி காட்டி கட்டகத்தில் கொடுக்கப்பட்ட வினாக்களை கேட்க மாணவர்கள் பல்வேறு பதில்களை கூறுவார்கள். பின்னர் வியப்புக்குறி பதாகையை உயர்த்தி காட்டி தூய மிளகுகள் அதிக அடர்த்தியின் காரணமாக நீருக்கடியில் செல்கின்றன என்றும், கலப்படப் பொருளாக சேர்க்கப்பட்டிருந்த பப்பாளி விதைகள் அடர்த்தி குறைவாக இருப்பதால் நீரின் மேலே மிதக்கின்றன என்றும் விளக்கணும். இறுதியா ஆசிரியர் தொடர்பணி பதாகையை உயர்த்தி காட்டி மாணவர்களிடம் வீட்டில் உள்ள பெரியவர்கள்கிட்ட மிளகாய்த்தூளையும் தேயிலைத்தூளையும் தூய்மையாக உள்ளதை எவ்வாறு கண்டறிகிறார்கள் என்பதை கேட்டு வர சொல்லணும். செயல்பாடு 1. பாதுகாப்பாய் சமைப்போம். இந்த செயல்பாட்டில் ஆசிரியர் கட்டகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற வினாக்களை மாணவர்கள்கிட்ட கேட்டு அவர்களின் பதில்களை பெறணும். பின்னர் மாணவர்களை அழைத்து அவர்களை 2 குழுக்களாக பிரிக்கணும். ஒவ்வொரு குழுவுக்கும் படத்தொகுப்பு ஒன்றை கொடுத்து அவற்றை உற்றுநோக்க செய்து தங்கள் குழுவிற்குள் கலந்துரையாட சொல்லணும். சிறிது நேரம் கழித்து சமையலறை பாதுகாப்பு குறித்து கலந்துரையாடிய கருத்துக்களை ஒவ்வொரு குழுவா வந்து தொகுத்து வழங்க சொல்லணும். எந்த குழு அதிக அளவில் சரியான கருத்துக்களை கூறுகிறார்களோ அவர்களை ஆசிரியர் பாராட்டணும். இந்த செயல்பாட்டின் போது விடுபட்ட கருத்துக்களை மாணவர்களே கூறும் வகையில் ஆசிரியர் தொடர்ந்து கேள்விகளை கேட்டு பதிலை கூற வைக்கணும். தொடர்ந்து பயணம் செய்வோம் பகுதியில் உள்ள செயல்பாடுகளை செய்ய சொல்லணும். தொடர்ந்து தாவரங்கள் என்ற அலகில் விவசாயியின் நண்பர்கள் செயல்பாட்டுக்குரிய முன் தயாரிப்பினை செய்ய சொல்லணும். செயல்பாடு 2 விருந்துக்கு வாங்க. இந்த செயல்பாடு மாணவர்கள் ஆர்வத்துடன் விளையாடுவதன் மூலம் சரிவிகித உணவு தொடர்பான கருத்துக்களை அறிந்து கொள்ளும் விதமாக வடிவமைக்கப்பட்டிருக்கு. இதற்காக மாணவர்களை 2 குழுக்களா பிரிக்கணும். ஒவ்வொரு குழுவிற்கும் ஒரு வாழை இலையையும் சத்துக்களின் படங்கள் உள்ள பெட்டியையும் கொடுக்கணும். ஆசிரியர் தொடங்கலாம் என்று கூறியவுடன் குழுவினர் ஓடிச் சென்று தங்கள் பெட்டியில் உள்ள உணவுப்பட அட்டைகளை எடுத்து தங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாழை இலையில் விருந்து பரிமாறுவதைப் போல வைக்கணும். மாணவர்கள் இலையில் உள்ள உணவுகளை எடுத்து பின்புறம் எழுதப்பட்ட சத்துக்களை உரக்கச் சொல்லி உண்பது போல நடித்து காட்ட சொல்லணும். அட்டைகளில் உள்ள உணவுப் பொருளின் சத்துக்களை மாணவர்களைக் கொண்டே பட்டியலிட சொல்லணும். இறுதியாக அனைத்து சத்துக்களும் அடங்கிய உணவே சரிவிகித உணவு என்பதை மாணவர்களை புரிந்து கொள்ள வைக்கணும். தொடர்ந்து ஆசிரியர் ஆரோக்கிய வாழ்விற்கு அவசியம் பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளை குறித்த பாடலை பாட அவரை தொடர்ந்து மாணவர்களின் ஒரு குழுவினர் வேண்டாம் என்றும் மற்றொரு குழுவினர் வேண்டுமென்றும் மாறி மாறி பாட வைக்கணும். பின்பு கட்டகத்தில் கொடுக்கப்பட்டுள்ள தேடி திரட்டுவேன் பகுதியில் உள்ள செயல்பாட்டை செய்து பயிற்சி நூலில் உள்ள அட்டவணையில் பதிவு செய்து வர சொல்லணும். இறுதியா பயணம் செய்வோம் பகுதியில் உள்ள செயல்பாடுகளை செய்ய சொல்லணும். செயல்பாடு 3 பாதுகாக்கலாம் உணவை பாதுகாக்கலாம். இந்த செயல்பாட்டை தொடங்குவதற்கு முன்பாக முந்தைய பாட வேளையில் கொடுக்கப்பட்டுள்ள தேடி திரட்டுவேன் பகுதியை வழங்க செய்யணும். சிறப்பாக வழங்கிய மாணவர்களை பாராட்டி செயல்பாட்டிற்கு செல்லணும். கட்டகத்தில் கொடுக்கப்பட்டுள்ள கதையை மாணவர்களுக்கு சொல்லி வினாக்களை கேட்டு கலந்துரையாடணும். பிறகு 4ஆம் வகுப்பில் படித்த உணவு பாதுகாப்பு முறைகளை நினைவுகூரும் செயல்பாட்டை பின்வருமாறு செய்யணும். மாணவர்களை
அரை வட்டமாக உட்கார வைத்து ஆசிரியர் சில உணவுப் பொருட்களை ஒவ்வொன்றாக கூற மாணவர்கள் அவற்றை பாதுகாக்க உதவும் உணவு பாதுகாப்பு முறைகளை கூற செய்ய வேண்டும். சரியாக பதிலளித்த மாணவர்களை பாராட்ட வேண்டும். இவை தவிர உணவுப் பொருட்களை பாதுகாக்க வேறு சில முறைகள் உள்ளன. அவற்றை பற்றி தெரிந்து கொள்ளலாமா என கேட்டு கட்டகத்தில் கொடுக்கப்பட்டுள்ள வினாக்களை கரும்பலகையில் எழுத வேண்டும். இவற்றிற்கான விடைகளை வாசித்து அறிவேன் பகுதியிலுள்ள பாடநூல் பக்க எண் 61, 62 உள்ள உணவுப் பொருட்களை பாதுகாக்கும் முறைகள் என்ற தலைப்பில் உள்ளவற்றை வாசித்து பாடக்குறிப்பேட்டில் எழுத செய்ய வேண்டும். இந்த செயல்பாடு முடிந்த பிறகு மாணவர்களின் சிந்தனைக்கு பகுதியில் கொடுக்கப்பட்ட கேள்வி பதிலை கண்டுபிடித்து வர சொல்லணும். பின்னர் மாணவர்களை பயணம் செய்வோம் பகுதியில் உள்ள செயல்பாடுகளை செய்ய வைக்கணும். செயல்பாடு 4, முடிந்தால் பிடி. முந்தைய பாடவேளையின் போது மாணவர்களின் சிந்தனைக்கு என்ற பகுதியில் கேட்கப்பட்ட வினாவிற்கான பதிலை கேட்டு சரியாக பதிலளித்த மாணவர்களை பாராட்டவும். இச்செயல்பாடு உணவு கெட்டுப்போவதற்கான காரணங்களை விளையாட்டின் மூலம் ஆர்வமா கற்றுக்கொள்ளும் வகையில வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஆசிரியர் பின்னிணைப்பில் கொடுக்கப்பட்டிருக்கிற பட அட்டைகளை கொடுத்து உற்றுநோக்க சொல்லி கட்டகத்தில் கொடுக்கப்பட்டுள்ள வினாக்களை கேட்கணும். பதில்களை கரும்பலகையில் எழுதி அவற்றில் பெரும்பான்மையான பதில்களை வட்டமிட்டு காட்டணும். பின்னர் உங்களின் பதில்கள் சரிதானா என்பதை தெரிந்து கொள்ள ஒரு விளையாட்டினை விளையாடலாமா என கேட்டு விளையாட்டை தொடங்கணும். இந்த விளையாட்டில் காரணி பட அட்டை அணிந்த மாணவன் பதக்க அட்டையின் பின்புறம் இருக்கிற குறிப்பை பார்த்து பிடிக்க வேண்டிய உணவுப் பொருளை தெரிஞ்சுக்க சொல்லணும். ஆசிரியர் தொடங்கலாம் என கூறியவுடன் உணவுப் பொருள் பட அட்டை அணிந்த மாணவனை உணவு பாதுகாப்பு முறைகள் எழுதப்பட்ட வட்டத்திற்குள் செல்வதற்கு முன்பாக காரணி பட அட்டை அணிந்த மாணவனை துரத்தி பிடிக்க சொல்லணும். அவனிடம் பிடிபடாமல் உணவு அட்டை அணிந்த மாணவன் உணவு பாதுகாக்கும் முறைகள் எழுதப்பட்ட வட்டத்திற்குள் சென்று நிற்க வேண்டும். உணவு பட அட்டை அணிந்த மாணவன் பாதுகாப்பு முறை எழுதப்பட்ட வட்டத்திற்குள் சென்றுவிட்டால் அவனை பிடிக்கக்கூடாது. வட்டத்துக்குள் நின்ற மாணவன் அங்குள்ள அட்டையை எடுத்து உரக்க படிக்கணும். உணவுப் பொருள் பதக்காட்டையை அணிந்த மாணவனை வட்டத்திற்குள் செல்லும் முன் காரணி பட அட்டை அணிந்த மாணவன் தொட்டுவிட்டால் அவர்கள் அந்த இடத்திலேயே உட்காரணும். பின்னர் காரணி பட அட்டை அணிந்த மாணவன் தன்னிடம் உள்ள சொல் அட்டையை எடுத்து உரக்க படிக்கணும். தொடர்ந்து இவ்விளையாட்டை விளையாடுவதன் மூலம் உணவுப் பொருள்கள் எவ்வாறு கெட்டுப்போகின்றன என்பது பற்றியும் கெட்டுப்போவதற்கான காரணங்களையும் மாணவர்களே மகிழ்வுடன் விளையாடி தெரிஞ்சுக்குவாங்க. இந்த செயல்பாடு முடிந்த பிறகு மாணவர்களின் சிந்தனைக்கு பகுதியில் கொடுக்கப்பட்ட கேள்விகளுக்கு பதிலை கண்டுபிடித்து வர சொல்லணும். பின்னர் மாணவர்களை பயணம் செய்வோம் பகுதியில் உள்ள செயல்பாடுகளை செய்ய சொல்லணும். இந்த செயல்பாட்டோட உணவு பாடத்திற்கான செயல்பாடுகள் முடிவடைகின்றன. இந்த கட்டகத்தில் உள்ள செயல்பாடுகளை சிறப்பாக கொண்டு செல்ல அனைவருக்கும் வாழ்த்துகள். மீண்டும் அடுத்த கட்டகத்திற்கான கட்டக விளக்க காணொளியில சந்திப்போம். நன்றி, வணக்கம்.